மற்றும் ஒருங்கிணைப்பாளர் விமல் அவர்களே மற்றும் விடுபட்ட பெயர்கள் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாம் எனும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 6:25 5 நிமிடம் இருக்கு, 5 நிமிஷம். 6:26. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. குற்றம் குறைகளை மன்னித்தருவார் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவின் இருட்டிலும் பகலின் வெளிச்சத்தும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை உங்களுடைய நேரான கண்ணை கண் கொண்டு மன்னித்தருவார் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தை யா அல்லாஹ் எங்களுடைய தொழில்துறை வியாபாரங்களில் வழக்கத்தை செய்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த நோன்பு திறப்பு வந்தவர்களுள்ள எங்களையும் உலகத்தில் அனைத்து முஸ்லிம்கள் நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்திலே எல்லாருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தினையும் கை கால ஆரோக்கியத்துடனும் யா அல்லாஹ் சுகத்துடன் சந்தோஷத்துடன் வாழ்வதற்கு நீ கிருபை செய்ய ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், நம்ம சகோதரருடைய தலைமையில் கீழ் இயங்கி வரும் அனைத்து நிர்வாகிகளும் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு யா அல்லாஹ் அவர்களின் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பதற்கும் இந்த கட்சி பரந்த தமிழகத்திலே பறந்து இருந்து மக்கள் இதில் அதிகமான உறுப்பினர்களாக சேர்ந்து கட்சி பெரிதாக ஆகுவதற்கு கிருபை ரஹ்மானே. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக யாரெல்லாம் உடலாலும் உழைப்பாலும் பொருளாலும் செய்தார்களோ உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் வரக்கத்தையும் கொடுக்கிற ரஹ்மானே. இந்த துஆவை ஒரு மேலான கருணையினாலும் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு பொருத்தினாலும் ஏற்றுக்கொள்வ ரஹ்மானே. யா அவலல் அவலீன் யா ஆகிரல் ஆகிரீன் யா தல் குவத்தில் மத்தீன் யா ராஹிமல் மசாகீன் யா ரஹ்மர் ராஹிமீன். இந்த நோன்பு என்பது இஸ்லாத்துக்கு 5 கடமைகள் இருக்கிறது. ஒன்று ஈமான் கொள்வது. ஈமான் என்பது இறைவன் ஒருவனே, அவன் யாராலும் படைக்கப்படவில்லை, அவன் யாராலும் பிறக்கவில்லை, யாரையும் பிறக்கவும் இல்லை, பிறக்க செய்வதும் இல்லை. அவன் தனித்தவன் ஒருவனே, அவனுக்கு ஈடிணை எதுவும் இல்லை. அதாவது இறைவன் ஒருவன் என்பது படைப்பவற்றை வணங்குவதற்கு அனுமதி இல்லை, படைத்தவனை வணங்க வேண்டும். அடுத்தபடியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொண்டு உறுதி பூண்டு இருப்பதுதான் ஈமான் என்பது. அடுத்தபடியாக தொழுகை, 5 வேளை தொழுவது, நோன்பு நிற்பது மற்றும் ஜக்காத் என்னும் ஏழை வரி. அதாவது உதாரணமாக 10 சவரன் நகை இருந்தால் 2 கிராம் நகை தானமாக ஏழைகளுக்கு கொடுத்து விடுவது, அது ஏழை வரி என்று பெயர். அடுத்தபடியாக ஹஜ், மக்கா மற்றும் மதினா செல்வது. இந்த 5 கடமைகளில் 4 கடமைகள் எல்லாருக்கும் அறிந்து செய்யக்கூடிய கடமைகள். தொழுவதோ மற்றும் தர்மம் செய்வது, ஹஜ் செய்வது போன்ற கடமைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நோன்பு என்ற கடமை யாருக்குமே தெரியாது. நான் நோன்பு இருக்கிறேனா இல்லையா என்று நான் சொன்னாதான் தெரியும். பிள்ளைகள் பாய் நோன்பு இருப்பாரு, ஆனால் நோன்பு இல்லை அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கணும். அப்போ இந்த கடமை, இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நோன்பு அந்தரங்கமான ஒரு வணக்கம். இந்த அந்தரங்கமான வணக்கத்தை இறைவன் மட்டுமே அறிவான். இப்போ நான் நோம்புன்னு சொல்லிக்கிறான், நோன்பு இல்லை. ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு மூடிக்கிட்டு கதவை மூடிக்கிட்டு ஏதாவது சாப்பிடலாம் குடிக்கலாம், யாருக்குமே தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும், தனிமை இருந்தும், தனித்திரு விழித்திரு மற்றும் பசித்திரு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நோன்பானது யாருமே இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி இறைவனுக்காகவே நோக்கப்படுகின்ற நோன்பு. இது இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது. நாங்கள் மறைமுகமாக